ஆண்டவனே முருகா, இன்னைக்கு பொழுது நல்லபடியா நடக்கணும்ப்பா. லட்சுமி, சரஸ்வதி, மீனாட்சி, காமாட்சி எல்லாரும் வந்தாச்சு. தெய்வானை இங்க சார், நீங்க தேடுற பெரிய வீட்டு பொண்ணு தெய்வானதா இன்னும் வரணும். இதுக்கு மேலேயும் பொறுமையா இருக்க முடியாது சார். பிரேயர் ஆரம்பிச்சிருங்க சார். நீ தமிழ் வாத்தி, நெத்திக்கண்ண திறந்தாலும் திறந்துடுவேன். அம்மா குழந்தைகளா, தமிழ் தாய் வாழ்த்து பாடுங்கம்மா, பாடுங்க. நீயாரும் கடலொடுத்த நிலமடந்த எழிலொழுகும் நீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் எக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் திரையுதலும் தரிதரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனகே தமிழனகே உன் சீரமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. பாமா குழந்தை, வா 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 வா. அடாடாடாடாடாடா, உனக்கு இந்த பூ போட்ட பாவாடை ரொம்ப அம்சமா இருக்கு. ஸ்கூலுக்கு நீ யூனிஃபார்ம்ல தான் வரணுங்கிற அவசியமே இல்ல. பிரேயர் முடிச்சாச்சா? நீ வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு தான் நினைச்சேன். இந்த தமிழ் வாத்தியார் தான் இந்த குழந்தைகள்லாம் வெயில்ல நிக்க முடியாம ரொம்ப தவிச்சது, அதனாலதான் பாட சொன்னேன். அப்படியே சார், பிரேயர்ல பாடாம நான் கிளாஸுக்கு போனா எனக்கு படிப்பு வராது சார். ஒரு தடவை நான் பாடிக்கிறேன். தாராளமா பாடுமா, பாடு. இப்ப நான் பாடுறத நீங்க எல்லாரும் பாடணும். ரெடியா? ஜனகண மன அதிநாயக ஜெய ஹே. பாடுங்க. சரி பாடி. ஜனகண மன பாடியாச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போலாம். படிக்கிற பிள்ளைங்க வெயில்ல நிக்கிறாங்களேன்னு சம்பளத்துக்கு வேலை செய்யற நீங்களே இவ்வளவு கவலைப்படும் போது, இந்த ஊரையே கட்டி காக்குற அணக்கர அதிவீர பாண்டியனோட பொண்ணு நான் கவலைப்படாம இருக்க முடியுமா? அதான் லீவ் விட்டுட்டேன். பள்ளிக்கூடத்துல இன்னைக்கு பாடம் நடக்காட்டாலும் இப்ப நடந்தது உங்க எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும். 2வது வியாழக்கிழமை எப்படி ரேஷன் வாங்க போறோம்னு நினைச்சேன். தெய்வம் மாதிரி தெய்வயானையே வந்து லீவ் விட்டா. வைத்தறிச்சல்யா, அடுத்த மாதம் சம்பளம் வந்ததும் நல்ல நாட்டு வைத்தியரா பார்த்து மருந்து வாங்கி சாப்பிடு. யாருக்கு வேணியா சம்பளம்? புளியம்பழத்துக்கு சின்ன லீவ் போட்டேன்னு புளியங்கொம்பாலே முதுக புண்ணாக்கினவர் எங்க அப்பா. அப்படி தமிழ் படிச்சனா இந்த மானங்கிட்ட ஸ்கூல்ல வேலை பார்க்கறது. அந்த அலக்கர பாண்டிய காதுல விழ போதியா? ஆராய்ச்சி மணி கட்டி வாழ்ந்த இந்த நாட்டுல ஒரு பொண்ணு அதிகார மணி அடிச்சு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விடுறான்னா அந்த பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கறத விட எங்கேயாவது போய் செக்கிழுக்கலாயா. செக்கிழுக்கிறது உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? வீச்சறேன். அன்னைக்கு வெள்ளக்காரனை எதிர்த்து செக்கெழுத்தானே சிதம்பரம், அது தியாகங்க. இன்னைக்கு உங்களை எதிர்த்து செக்கெழுக்கிறானே இந்த தமிழ் வாத்தி, இது சோகங்க. என்ன எதிர்த்து பேசுறதுக்காக இந்த ஆள் செக்கெடுக்கலையா? என் பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட்டு தப்புன்னு சொன்னா பாரு, அதுக்காகத்தான் இந்த தண்டனை. எனக்கு தெரியாதுங்களா? ஊர்ல இருக்கிறவெல்லாம் அவனுங்க பொண்ணுங்க மேல உயிரை வச்சிருக்கிறானுங்க. நீங்க உங்க உயிருக்குள்ள உங்க பொண்ணையே வச்சிருக்கிறீங்க. தலைமை, இந்த ஊர் பள்ளிக்கூடத்துல பசங்க படிச்சு பட்டமோ பதவியோ வாங்க போறதும் இல்ல, அதுக்கா உங்களுக்கு தங்க பதக்கமும் கிடைக்க போறது இல்ல. இந்த மண்ணில் பிறந்த பொண்ணுங்க அடுத்த ஊர் மண்ணை மிதிக்க கூடாதுங்கிறது ஊர் கட்டுப்பாடு. என் பொண்ணு 5ஆம் கிளாஸ் மேல படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு. அதே நேரத்தில் அரசாங்கத்தை பள்ளிக்கூடத்துக்கிட்டு வற்புறுத்தினாங்க. சரி கழுத கடக்கட்ட பள்ளிக்கூடத்தை கட்டி விட்டேன். இங்க வகுப்பணி ஒண்ணுதான், வாக்கியாங்கரையும் ஒண்ணுதான். பொழுது போகுதுன்னு வருத்தப்படாதீங்க, பொழப்பு நடக்க சந்தோஷப்படுங்க. யோ வாயா போலாம். தமிழ், சயின்ஸ், தலைமை,
எல்லாருமே இப்படி கையேந்தி நிக்கிறோமே, இதுல புதுசா ஒரு பாட்டு வாத்தியார் வர போறா. அவன் நிலைமை என்ன ஆக போகுதோ? பூந்தோட்ட காவல்காரா, பூ பறிக்க இத்தனை நாளா, மாந்தோப்பு காவல்காரா, மாம்பழத்தை மறந்து விட்டாயா, மறந்து விட்டாயா? இந்த வெண்டைக்கா விரல வெடுக்கு வெடுக்குன்னு கடிக்கணும் போல தோணுதே. என்ன காலு என்ன காலு, உரிச்ச நேந்திரம் பழம் மாதிரி நெழு நெழுன்னு இருக்கு. ஓ, இன்னைக்கு இவள முடிக்காம போறதில்ல, இன்னைக்கு ரெண்டுல ஒண்ண பாத்துறேன். குளிக்கிற பொண்ணை திருட்டுத்தனமா பாக்குறியா? வெக்கமால? யோ, புளிப்பாண்டி மேலே கை வச்சிட்டியா? யார் நீ? உங்க ஊருக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். பாட்டு வாத்தியார் தானே, வேற வாத்தியார் மனசுல வச்சுக்கிட்டு அடிக்கிற வேலை வச்சுக்கிறாத. உங்களுக்கு எல்லாம் அடிக்கிற வாத்தியார் தான் கரெக்ட். அந்த வாத்தியார் அடக்கமாயிட்டாருன்னு பல பேர் அடங்காம திரியறீங்க. இப்படித்தான் தாய் குலத்தை காப்பாத்துற, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நீங்க ஹீரோ ஏற முடியாது. என் விஷயத்துல நடக்காது. ஏன்னா அவ ஏன் பொண்டாட்டி. அவங்க ஓம் பொண்டாட்டியா? அவர் ஏன் புருஷன் தான், அவர் ஒண்ணு பண்ணிடாதீங்கயா. ஏன் பொண்டாட்டிய பட்ட பகல்ல ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்க? வெக்கமால? வெக்கம்தான், என்ன பண்றது? வாத்தியார் ஐயா, என் சோக்கதை சொல்றேன் கேளுங்க. இவனை பொண்ணு பார்க்க போனேன், முகத்தை காட்டினா. தாலி கட்ட போனேன், கழுத்தை காட்டினா. மெட்டி போட போனேன், காலை காட்டினா. முதலர் அறையில அந்த அசிங்கத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு. ஆனா அது நடக்கலங்க, அதனாலதான் பிரச்சனை. என் பிளாஸ் பார்க்க சொல்றேன் கேளுங்க. வந்துட்டா. மாமா, நீங்க என்ன பொண்ணு பார்க்க வந்த போது என் சிநேகிதிங்க எல்லாம் என்ன கிண்டல் பண்ணாளுங்க. என்னன்னு? போயும் போய் இந்த கரிச்சட்டியவ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அப்படியே சொன்னாலுங்க. அப்படி இருந்தும் நான் ஏன் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் தெரியுமா? ஏன்? காலம் பூரா என்ன கண்கலங்காம காப்பாத்துவீங்கன்னு தான். எந்த நம்பிக்கையில அப்படி சொன்ன? என்ன விட்டா வேற எவன் உங்களை யார் எடுத்து பார்க்க போறா? மாமா, நம்மள மாதிரி முதல் இரவு வேற யாருமே நடத்தி இருக்க கூடாது. கரெக்ட், எவனுமே நடத்திருக்க கூடாது. இந்தாங்க பாரு, சாப்பிடணும். அப்படி பார்க்காது. ஆத்தாடி, அடி பாவி, கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் பொறுத்த பொண்டாட்டி உதப்பாளுங்க, நீ முதல் நாளே உதைக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க வாத்தியாரையா, இந்த மாதிரி ஒரு கதையை நான் கேள்விப்பட்டதே இல்லையே. காதுல கேட்கறவங்களுக்கு தான் அந்த கதையா தெரியும், உடம்புல வாங்கின எனக்கு தான் உதையா தெரியும். எங்க என் மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்துறீங்க? நான் எப்பங்க உங்களை உதைச்சேன்? என்ன பார்த்தா புருஷனை உதைக்கிறவ மாதிரியா தெரியுது. நான் அப்படி எல்லாம் செய்வனுங்களா? அடியே, தாலியை கீழே போடுறே. உன்னா தாலி தூக்கிடுவாளுங்க. ஏண்டி, முதல்ல இல்ல கட்டில்ல 4 உத உதைக்கல? இல்ல. கீழே 4 உத உதைக்கல? இல்ல. ஏண்டி, அநியாயமா பொய் சொல்லாத. இந்த தாலி மேல சத்தியம் பண்ணு. சத்தியமா இல்லங்க. தாலி மேல சத்தியம் பண்ணு. என்னடி டர்ரு புடுற? நீங்க நடக்காது. பாத்தியாரே, இப்போ உனக்கு திருப்தியா? என்ன மன்னிச்சிருங்க. என்னங்க இது? பேசிக்கிட்டே இருந்து தண்ணிக்குள்ள விழுந்துட்டீங்க. கைய கொடுங்க. தண்ணிக்குள்ள விழுந்துட்டா? சரி, இப்போ அது உனக்கு மனசு வந்துச்சே. சரி, விடு. ஏய், ஏய், ஐயா. வணக்கம், உட்காருங்க. நீங்களாம் இந்த கிளாஸ் தானே? ஆமா சார். அப்ப இவங்கள மாதிரியே யூனிஃபார்ம்ல வரல நீங்க? தோச்சு போட்ட காயல ஏண்டி? ஆமா சார். ஆடாத ஆடாத. இத பாருங்க, நான் ரொம்ப கண்டிப்பானவன். இன்னைக்கு முதல் நாளுங்கனால மன்னிச்சு விடுறேன். போய் உட்காருங்க. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப நாம பாடத்தை ஆரம்பிக்கலாமா? நீங்க ஆரம்பிக்க முடியாது. ஏன்? முக்கியமான ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்க முடியும். முக்கியமானவரா? ஆமா சார், இந்த பள்ளிக்கூடத்தை கட்டின பெரிய துறையோட பொண்ணு தெய்வான. யார் அது? நான் தான் அந்த தெய்வான. நில்லு.
ஏம்மா லேட்டு? கண்ணாடி போட்டுமா கண்ணு தெரியல. புதுசு பக்குவம் போறல, போக போக சரியா போயிடும். நீ வந்து உக்காரு தெய்வானா. பாட்டு கிளாஸ்னா வெறும் பொழுதுபோக்குன்னு யாரும் நினைக்க வேணாம். தமிழ், சரித்திரம், பூகோளம் பாடங்கள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பாட்டு கிளாஸ் ரொம்ப முக்கியம். முதல்ல உங்களுக்கு எல்லாம் இசையில எவ்வளவு ஈடுபாடு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். இங்க யாராருக்கு பாட தெரியும்? ஏமா, உனக்கு ஏதாவது பாட்டு தெரியுமா? வெக்கமா இருக்கு சார். என்ன வெக்கம்? எல்லாரும் உன் மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தானே, தைரியமா பாடு. தெய்வானா பாடட்டுமா? போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு கணக்கு. ஏய், போடா போடா புண்ணாக்கு, போடாத தப்பு போதும் போதும் கணக்கு. போதும்மா, நீ பாடு பார்க்கலாம். அடடே, வெரி குட், மேல பாடு. ஓ பார்ட்டி நைலா பார்ட்டி தான். ஓ பியூட்டி என்ன பியூட்டி தான். போதும் போதும் போதும், நல்லா பாடுற. உட்காரு. நான் எதிர்பார்த்த மாதிரி யாருமே பாடல. நான் பாடட்டுமா? பாரதியோட ரயில் பாட்டு. பாரதியார் குயில் பாட்டு தான் பாடிருக்காரு. இதெல்லாம் ரயில் பாட்டு. ஆக்ஷனோட பாடி காட்டுறேன். ஆக்ஷனோட பாடுறது பெரிய விஷயம் இல்ல, முத்தமிழ் சமாச்சாரமாச்சே. எங்க பண்ணி காட்டு. பாடி போங்கடி. நான் இன்ஜின் சார், அவங்கள பொட்டி சார். ஸ்டார்ட் பண்ணடி. கர கர வண்டி, காமாட்சி வண்டி, கிழக்கே போகுது பொள்ளாச்சி வண்டி. ரயில் எங்க? தம்பி, உன் காலில் என்ன சுளுக்கு? அவர் கொண்டாட்டி உழைச்சிட்டான். என்ன குறையா? சும்மாரா, இதெல்லாம் கேட்டாங்களா? அண்ணே கப்பு டீ. பாப்பா, அண்ணன் பால் குடிக்கணும். தம்பி, உன்பால் உள்ள அன்பால் தமிழ் பண்பால் கேட்கிறேன். அவனை ஏன் அடித்தாய்? புலிப்பாண்டி, அவன் ஒன்னு அற வாங்க வச்சான், அவனை அடிச்ச. தமிழை ஏப்ப அரைஞ்ச? அப்படிதான் அடிப்ப. ஏண்டா இந்த ஆளு ஒரு அடி அடிச்சதுக்கு சிவாரிசு குறைய இதை எத்தனை பேர் அடிச்சாங்க? என்ன எழுதி கேட்டீங்களா? என்ன அடிச்சா மட்டும் சிரிப்பு கும்பாளா பின்னிரும் பின்னி. பாலுக்கு காசுன்னு நானே சுழுக்கார தர்றேன். பால் காசு இது காசு. புலிப்பாண்டி, சுழுக்கனால அவசப்படுறியா? நம்ம பூசாரிட்ட போய் ஒரு வேளை மந்திரிச்சுக்கோ, எல்லாம் சரியா போயிடும். அண்ணே, மந்திரிச்சுன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. நம்ம மடத்துக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. அங்க போனா உங்க சுளுக்கையும் குணப்படுத்திடலாம், சுளுக்கு கொடுத்த பொண்டாட்டியும் குணப்படுத்திடலாம். இதே சொல்லல. ஜிக்கு பூக்கு ரெயிலே ஜக்கம்மா தெரிகிற நெய்யிலே. ஜாமி, சற்று பொறும். முதலில் வந்தவர்களை பார்த்துவிட்டு பிறகுதான் நீ. குழந்தாய், உனக்கு என்ன வேண்டும்? எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது சாமி. இன்னும் என் வயித்துல புழு பூச்சி கூட வைக்கல சாமி. குழந்தாய், இந்த ஆசிரமத்தில் 4 நாட்கள் தங்கினால் போரும், எல்லாம் சரியாகி ஏன் எழுந்து விட்டாய்? நாங்க ஆசிரமத்துல தங்க வேணாம், எங்களுக்கு குழந்தைய வேணாம். வாடே. பாவம், யாரையோ நினைத்து என்னிடம் மிரளுகிறார்கள். சாமி, நான் ஒருத்திக்கு தாலி கட்டினேன். அவன் முதல் ராத்திரி அன்னைக்கு கழுத மாதிரி கத்தி கத்தி எட்டி எட்டி உதைக்கிறா சாமி. என் பொண்டாட்டிய நீங்க தான். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம், பரிகாரம் மட்டும் சொன்னா போதும். அப்படியா? வெற்றிலையில் மை போட்டு பார்க்கிறேன். அதால்வா? ஆபோ. சாமி, இவர் யாரு? லண்டன் துரை என் மகிமையை பார்த்து ஆ. என்னுடனே வந்து விட்டார். அப்ப உங்க பணம் எல்லாம் இவர்தான் இருக்குமோ? ஏன் கேட்கிறாய்? இல்ல, ஒரு பேச்சு கேட்டேன். அதே போல பேர. வா. ஆ. கண்டுபிடித்து விட்டேன். நீ சிறுவனாக இருக்கும் பொழுது ஒரு ஆண் கழுதையும் பெண் கழுதையும் சந்தோஷமாக இருந்தது. அதை நீ கல்லால் அடித்து விட்டாய். அந்த கல் படாத இடத்தில் பட்டு அந்த ஆண் கழுதை இறந்து விட்டது. விதவை பெண் கழுதை இட்ட சாபம்தான் உன் பெண்டாட்டியிடம் வந்து சேர்ந்திருக்கிறது. ஐயோ சாமி, இதுக்கு பரிகாரமே இல்லையா? இருக்கிறது. அபாக்கா சுபாக்கா டுபாக்கா. என்ன சாமி, எல்லாருக்கும் லிங்கம் தான் வரும், உங்களுக்கு தோசைக்கல் அளவுக்கு தாலி வந்திருக்கு. இது சாதாரண தாலி அல்ல, உன் தோஷத்தை தீர்க்கும் வேலி. இதை கட்டினால் உன் பொண்டாட்டியின் மூர்க்கத்தனம் காலி. இதற்காக நீ தர வேண்டும் 100 ரூபாய் கூலி. இனிமே எனக்கு ஜாலி. சற்று பொறுமகனே, ஒரு அமாவாசை என்று
மூக்கிலும் தொடையிலும் மச்சமுள்ள கழுதையை பார்த்து ஆ. இந்த தாலியை கட்டினால் ஆ. உன் தோஷம் போகும், ஆ. சந்தோஷம் வரும். ஜிகுபுக்கு ரயிலே, உன் 101 ரூபாய் என் கையிலே. ஆரஞ்சு ஐஸ், லெமன் ஐஸ், மேங்கோ ஐஸ், கிரேப் ஐஸ், சாத்துக்குடி ஐஸ் இதெல்லாம் இல்ல. உண்மையை சொல்லி விக்கிறேன். இதான் தவக்கல் ஐஸ். ஓ நீதானா? ஏய், தம்மா தூண்டு இருக்கிற ஐஸ் வைக்கிறியா? ஒசரமா தான் ஏணியில வித்திருப்பேன். எத்தனை நாளாக ஐஸ் வைக்கிற? முந்தான முடிச்சு வந்தது பாத்தியா? ம். அதுல இருந்து வித்துக்கிட்டு கிடக்குறேன். இனிமே இந்த ஸ்கூல் முன்னாடி யாரும் ஐஸ் வைக்க கூடாது. யாருப்பா நீ என்ன ஐஸ் விக்கிறா சொல்றதுக்கு? எனக்கு எதிர்கட போட நீ ஐஸ் பட்டியோட வந்துட்டியா? ஏய், இது ஐஸ் பட்டி இல்லடா, ஹார்மோனிய பட்டி. நான் இந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசா வந்திருக்க பாட்டு வாத்தியார். போயா பாட்டு சொல்லி குடியா. நான் அவங்களுக்கு பாட்டு சொல்லி தரணும்னா அவங்களுக்கு குரல் நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஐஸ்லாம் சாப்பிட்டா அவங்க குரல் கேட்டு குட்டிச்சோரா போயிடும். அதனால நீ இங்க ஐஸ் வைக்க கூடாது. முதல்ல கிளம்பு. யோ விட்டா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? தூக்கி போட்டு மிதிச்சேன், ஐஸ் மாதிரி கரைஞ்சிருவேன். போவலில யோ நீயும் பொட்டியை வச்சு பொடிக்கிற, நானும் பொட்டியை வச்சு பொடிக்கிறேன். பொட்டிக்கு பொட்டி மோதியா பாக்குற? யோ உன் பொட்டியை விட என் பொட்டி தான் பெருசு. நான் தான் எல்லாருக்கும் ஐஸ் வாங்கி கொடுத்தேன். ஐஸ் சாப்பிட்டா பாட்டு வராதுன்னு சொன்னீங்களாமே, அதான் ஐஸ் சாப்பிடுறோம். எங்களுக்கு பாட்டு வேண்டாம். என்னங்கடி? உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நான் ஹெட் மாஸ்டர்ட்ட பேசிக்கிறேன். இப்ப நம்ம சாப்பிடுறோம். என்ன சார் இதெல்லாம்? ஐஸ் பாட்டுக்கு எதிரின்னு சொன்னீங்களாமே. என் ஆஸ்மாவுக்கு பரம எதிரி இருந்தாலும் நான் சாப்பிடுறேன். ஏன்? சொன்னது யாரு? தெய்வான. தெய்வான சொன்னா தெய்வத்தோட ஆன மாதிரி. சார் பாத்துக்கிட்டே இருங்க, கூடிய சீக்கிரமே மாணவிகளுக்கு இசையில ஒரு ஈடுபாடு உண்டாக்குறேன். போன வருஷம் மண்ட ஓட்டோட ஒருத்தர் வந்தாரு. யாருன்னு கேட்டா சயின்ஸ் வாத்தியார்னாரு. தொழில் அவ்வளவு ஆர்வம். மண்ட ஓட்ட காட்டியே மாணவிகளை தம் பக்கம் இழுக்கலாம்னு முயற்சி பண்ணாரு. முடியல. இப்போ எதை காட்டி மாணவிகளை தம் பக்கம் இழுத்துக்கிட்டு இருக்காரு தெரியுமா? மாணவ மணிகளே, இதுதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய உடல் அமைப்பு. ஸ்டைலாக தன் கையால் இப்படி சீவுகிறாரே, அது இந்த கை எலும்பால் தான். எதிர்களை காலால் பந்தாடுகிறாரே, அது இந்த கால் எலும்பால் தான். அதோ தெரிகிறதே, அது குஷ்பு. அவருடைய உடல் அமைப்பை பற்றி நாளை உங்களுக்கு விளக்கமாக கூறுகிறேன். இன்று இத்தோடு பாடத்தை முடித்துக் கொள்கிறேன்.